2020 ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின கோஹட் சீரிஸை அஃபிஷியலாக ரீமேக் பண்ணி இந்த சீரிஸுமே ரிலீஸ் பண்ணிக்காங்க. சீரிஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துட்டு சீரிஸோட பிளாட் என்னது ஸ்டோரியை பற்றி ஃபுல்லாக பேசலாம். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஸ்டிங்னு பார்க்கும்போது வாங்கு, பையன் சுங்கு, அப்புறம் சாய் நடிச்சிருக்காங்க. 3 கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் மொத்த சீரிஸுமே எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஹீரோனுடைய அப்பா கேரக்டர் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருப்பாரு. சாங்கா, ஜுவானு, அப்புறம் ஹைஜூனு, இந்த 3 பேருமே அவங்களுடைய டீனேஜ் லைஃப்பை ஒரே ஃபேமிலியாக தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே ஒரு ட்ராஜடியை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எந்த விதத்துலையும் அந்த ட்ராஜடியை இவங்க பாண்டிக்கு நடுவில் ஒரு பிரச்சனையாக வர விட்டுருக்க மாட்டாங்க. இந்த சீரிஸை நீங்கள் ஃபேமிலியோடய உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ப்ரூட்டலான வயலன்ஸு, அதிகமான ரொமான்ஸ் எலிமெண்ட்ஸு அதெல்லாம் இந்த சீரிஸில் வச்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஹீலிங் ட்ராமா. எனவே ஸ்டோரியை பற்றி பேசலாம். சாங்கா சின்ன பையனாக இருக்கும் போதே அவருடைய சிப்ளிங் இறந்து போன காரணத்தினால அவருடைய அம்மா டோட்டலாக அன்ஸ்டேபிளாக மாறிடுவாங்க. பையனை கேர் பண்ணணுன்ற விஷயத்தையே டோட்டலாக மறந்துடுவாங்க. தனக்குத்தானே முடிஞ்ச அளவு சமைச்சு சாப்பிட்டுப்பாரு. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க சாங்கான்ற ஒரு சின்ன பையன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா சாங்கா கேரக்டருக்கும் சமைச்சு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பாரு. இதுக்கு நடுவில் ஹீரோயினை, அதாவது சின்ன பொண்ணு ஜுவானை பார்த்துக்கிறதுக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணலாமான்னு ஒரு டவுட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்கள மீட் பண்ணியிருப்பாரு. அவங்களுடைய பையன் தான் பார்த்தீங்கன்னா ஹைஜூனு. இந்த 3 குட்டி பசங்களும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. எப்படியே போகும்போது ஹைஜூனுடைய அம்மா ஹீரோயின் அப்பா கிட்ட கடனை கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கிட்டு கொஞ்ச நாள் நான் திரும்ப வர வரைக்கும் என் பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. போனவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைஜூனு ஜுவான் வீட்டில் தான் சின்ன வயசுல வளர்ந்துருப்பாரு. சான்வா சாப்பிட்றது எல்லாமே நம்ம ஜுவான் வீட்டில் தான் சாப்பிட்டுருப்பாரு. பட் ஜுவானோட அப்பாவுமே ஒரு மிடில் கிளாஸ் தான், சின்னதாக ஒரு ஹோட்டலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவர். ஏற்கனவே 2 பசங்க இருக்காங்க, நம்ம பையனையும் இவர் தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லி சான்வாவுடைய அப்பா அவரால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்மே பண்ணுவார். சான்வாவுக்கு நம்ம ஹீரோயின் ஜுவான் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்க தான் செய்யும். இதை அவர் கன்ஃபஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ லவ்னால இவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அண்ட் ஸ்கூல் லைஃப் முடிய போகும்போது இந்த 2 பேரோட லைஃப்லையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. நம்ம சான்ஹாவுடைய அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் சான்ஹாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். திரும்ப வந்துடுன்னு கூப்பிடும் போது என்னை இதுக்கு மேலே கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு ஆல்ரெடி ஒதுங்கியிருப்பாரு. பட் அகைன் அவருடைய அம்மாவோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆனதுனால அவருடைய அம்மாவுக்காக சவுலில் அவருடைய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அப்படியே ஹைஜூன் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலில் பயங்கர டேலண்டடாக இருப்பார். அவரோட ஸ்கில்லை பார்த்துட்டு நீ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக மாறலாம், அதனால் நீ இந்த டவுனில் படிக்க வேணாம், நீ அப்ராட் போய் படிக்க ஆரம்பின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹைஜூனே என்னோட ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க, அவங்கள விட்டு என்னால் போக முடியாதுன்னு ஆரம்பத்தில் முடிவெடுத்திருப்பாரு. பட் ஜுவானும் அவருடைய ஸ்டெப் ஃபாதரும் ஓவர் நைட் ரெஸ்டாரண்ட்டில் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்ராட் போகிறதுக்கு முடிவுமே பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஜுவான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆயிடுவாங்க. ஜுவான் இவங்க 2 பேரையும் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் 2 பேருமே நம்ம ஜுவானை விட்டு பிரிஞ்சு அவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜுவானு 2 பேர்ட்டையும் வீடியோ கால் பண்ணி பேசிப்பாங்க. அவங்களுடைய 18th பர்த்டே அன்றைக்குமே கால் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியே நாள் ஆகும்போது அந்த கால்ஸ் எல்லாமே குறைஞ்சு சாதாரண டெக்ஸ்ட் மெசேஜாக மாறுது. ஒரு கட்டத்தில் ஹைஜூன் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிடுறாரு, எந்த ஒரு மெசேஜுமே பண்ண மாட்டாரு. அண்ட் சான்ஹா டெக்ஸ்ட் பண்ணுறாரு, பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா சாரி இந்த முறை பர்த்டேக்கு கால் பண்ண முடியலன்னு. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு அப்பாலஜிக்காக தான் மெசேஜுமே பண்ணுறாரு. எப்படியே நாட்கள் போய் மொத்தமாக 10 வருஷம் ஆகுது. இப்போது ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்துக்கிறாங்க. கடையில் ஒரு ஸ்டாக்கர் உட்காந்துருக்கான்னு நினச்சி ஆர்கியூ பண்ணும்போது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை, அவங்க இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹைஜூன் தான் அப்படின்னு. அண்ட் சான்ஹாவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாரு. ஃபைனலி எல்லாருமே ரீயூனியன் ஆகும்போது எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. பட் ஜுவானு கோவமாக இருப்பாங்க. சரி ஓகே, இனிமேல் நம்ம எல்லோரும் மறுபடியும் ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லும்போது அப்போ தான் ஹைஜூனு அவருடைய இன்ஜுரியை பற்றி சொல்கிறாரு. அவருடைய காலில் ஏற்பட்ட ஒரு இன்ஜுரினால அந்த பேஸ்கெட் பால் டீம் மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகியிருக்கும். ஹைஜூனு அங்கே அன்எம்ப்ளாய்டாக தான் இருந்திருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க. பட் ஜுவானோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணுன்ற காரணத்துக்காக அங்கே ஹார்ட் ஒர்க்குமே பணத்தையுமே சேர்த்து வச்சுருந்துருப்பாரு. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி அவுட்லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹைஜூன் ஹீரோயின் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. பட் ஹீரோயினை அதை பெருசாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே அந்த பக்கம் சான்ஹாவுமே நம்ம ஹீரோயின் கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறாரு. அவரோட 10 இயர்ஸ் லவ்வை ஃபைனலி இன்னைக்கு கன்ஃபஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு. சான்ஹா ஜுவானை டேட் பண்ணுறதுல அவருடைய அம்மாவுக்கு சுத்தமாகவே இருப்போம்ல. ஜுவானுடைய அம்மா நீ சிப்ளிங் பாண்டிங்க தான் லவ்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க, பட் அது வேலை செஞ்சிருக்காது. ஃபைனலி சான்ஹா அப்புறம் ஜுவான் சேர்ந்து அவங்களுடைய லைஃபை என்ஜாய் பண்ணுறாங்க. ஹைஜூன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவரை ஒன் சைடாக லவ் பண்ண ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்க்கு போயிட்டு அவருமே ஒரு ஹாப்பியான கப்பிள்ஸாக தான் இருக்காரு. எண்டிங்கை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேச முடியல. லாஸ்ட் எபிசோட் இந்த வீக்கெண்ட் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எண்டிங் மட்டும் அஃபிஷியல் ட்ராமாவான கோஹட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொரியன் அண்ட் சைனீஸ் ட்ராமாஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. பை.